இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனம் 29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பிரியமானவர்களே, அசுத்த ஆவிக்கு மேலாக ஒரு ஜெயம் வேணும்னா உபவாசித்து ஜெபிக்கணும். உங்க குடும்பங்கள்ல ஏதோ ஒரு போராட்டம், மாறி மாறி பலவீனம், ஏதோ ஒரு சண்டைகள், பிரிவினைகள், பிரச்சனைகள், குடும்பத்துல சமாதானம் இல்லை, திடீரென ஏற்படுகிற விபத்துகள், திடீரென ஏற்படுகிற நஷ்டம், சில காரியங்கள் இப்படி குடும்பத்துல நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. பிரியமானவர்களே, குடும்பத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும்னா நீங்க உபவாசிக்கணும். உபவாசித்து காத்திருந்து ஜெபிக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய், உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய், உங்க தொழிலுக்கு விரோதமாய், உங்க சரீர நன்மைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார். பிரியமானவர்களே, ஏசப்பா நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தோடு ஜெபிங்கள், உபவாசித்து ஜெபிங்கள். மேற்கொள்ள அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. தேவ சமூகத்துல நீங்க உட்கார்ந்தாலே போதும், உபவாசித்து காத்திருந்தாலே போதும், உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். ஜெபிப்போம். நீங்கள் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. பிசாசுடைய வல்லமையை மேற்கொள்ள ஹல்லேலூயா உபவாசித்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள், பலவீனத்தின் ஆவிகள், குடும்பத்தின் நன்மையை பாழாக்குகிற அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலைகளை, வியாபாரங்களை, தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு குடும்பங்கள்ல உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசுப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்க கூட இருக்கிறார். உபவாசித்து ஜெபிங்கள். குடும்பங்களை கர்த்தருடைய மகிமை காண்பீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.